ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎல்வி சேனல். அடடா, இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்? இது கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட். கண்டுபிடிச்சிட்டிங்களா? கட்லெட் தான். இன்றைக்கி நம்ம கட்லெட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் சாதாரண கட்லெட்டில் ஸ்ப்ரவுட்டட் கிரெயின்ஸால் செய்யக்கூடிய ஒரு சத்தான கட்லெட். ஃபஸ்ட்டு நான் எல்லா பயிரையும் ஊற வச்சு முளை கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது கிட்ஸுக்கு ஹெல்த்துக்கும் பிரெயினுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த முளை கட்டின பயிரை வேக வச்சு எடுத்துக்கணும். நான் ஆல்ரெடி இந்த ஸ்ப்ரவுட்டட் கிரெயின்ஸை வேக வச்சு எடுத்துட்டேன். அதை இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன உருளைக்கிழங்க கழுவி அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதோட தோலை இப்போ உரிச்சிக்கலாம். இப்போ அதோட தோலை உரிச்சாச்சு. இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நாங்கள் பண்ணுற எல்லா குக்கிங்கும் அம்மா அப்பாவோட ஹெல்ப்பால் தான் பண்ணுறோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா ஹெல்ப் இல்லாமல் பண்ணாதீங்க. இப்போ சால்ட் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு குட்டி மத்தை வச்சு இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு சின்ன கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி சூடாகிற வரைக்கும் விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம மசிச்சு வச்சுருந்த அந்த ஸ்ப்ரவுட்டட் கிரெயின்ஸ் அந்த மிக்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு உருண்டையாக உருட்டி வச்சுட்டேன். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டணும். பார்த்தீங்களா நான் எப்படி உருட்டியிருக்கேன்? இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு மைதா மாவை தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சிருந்த அந்த உருண்டையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி மைதா மாவில் முக்கி அதை அந்த பிரெட் கிரம்ஸில் உருட்டி எடுத்து வச்சுக்கணும். நம்ம என்ன ஷேப் வேணால் பண்ணலாம். நான் எல்லாமே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டாரு, ஹார்ட் அந்த மாதிரி என்ன ஷேப்பில் வேணாலும் இந்த கட்லெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்குவோம். இப்போ இதே மாதிரியே எல்லா உருண்டையும் செஞ்சு வச்சுக்கலாம். ஓகே,
நாங்கள் எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு வச்சிட்டோம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். ஒரு 1 hour ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. நாங்கள் எங்களோட மினியேச்சர் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். ஓகே, இப்போ 1 hour கழித்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து இதை எடுத்துட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சுல, இந்த கேப்பில் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டோன்னே அப்படியே திருப்பி விட்டுறாதீங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்புங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் உடஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, நம்மளோட கட்லட் சூப்பராக தயாராகிடுச்சுல. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கான டைம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு அதோட சாஸும் சேர்த்து வச்சுக்கலாம். இந்த கட்லட்டையும் சாஸையும் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.